guys, this is Nifty Team. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு இன்றைக்கி எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். guys, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இண்டிகேட்டர் பேஸ்டோ, எந்த ஒரு நியூஸ் பேஸ்டோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயின், எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷன் எதுவுமே இல்லாமல் இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டில் ஆக்சுவலாக எப்படி வின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது செல்லர்ஸ் மார்க்கெட் அப்படின்றதுனால கண்டிப்பாக செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுற இடத்துலையும், செல்லர்ஸ் லாஸ் வரக்கூடிய இடத்துலையும், செல்லர்ஸ் எக்ஸிட் ஆகக்கூடிய இடத்துல மட்டும்தான் பையர்ஸால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த இடங்களை கால்குலேட் பண்ணி அந்த இடத்த தான் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்டப் பண்ணி அதை தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக கொடுக்குறோம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,875 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன எப்போவுமே ஒரு 10 நிமிஷம் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஆக்சுவலாக 10 நிமிஷம் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,780, கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்கிடுச்சு இன்சைட் மார்க்கெட். எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை, ரொம்ப முக்கியம். எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை. மார்க்கெட் எஸ்டர்டே ஐக்கு கீழே ஓப்பன் ஆகி எஸ்டர்டேயை டச் பண்ணிவிட்டு எஸ்டர்டேயை பிரேக் பண்ண முடியாமல் எஸ்டர்டேக்கு கீழே ஓப்பனுக்கு கீழே 10 நிமிஷத்தில் இருந்தது. அதாவது 100 பாயிண்ட் கீழே 24,780 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம இந்த மணி தான் ட்ரேட் எடுப்போம். அப்போது 24,780 10 நிமிஷத்தில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு நியர்பை இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,800 அப்படின்ற புட்டு ஃபஸ்ட்டு இந்த மணி. கீழே இருக்க 24,700 750 அப்படின்ற கால் இந்த மணி. ஓகேங்களா, நம்ம இந்த மணி தான் ட்ரேட் எடுப்போம், அதனால தான் இது சொல்கிறோம். ஓகே, மார்க்கெட் எஸ்டர்டேயே பிரேக் பண்ணாமல் ஓப்பனுக்கு கீழே வந்ததுனால நம்ம போய் புட்டை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஆக்சுவலாக இதுதான் புட்டு 24,800 புட்டோட சார்ட் இது. ஆக்சுவலாக மார்க்கெட் என்ன சினாரியோ சேம் சினாரியில் இவன் இருக்கணும். மார்க்கெட் நெகட்டிவ்னால் இவன் பாசிட்டிவாக இருக்கணும். புட்டோட சினாரியோ அப்படி தான் இருக்கும். மார்க்கெட் பாசிட்டிவ்னால் புட்டு நெகட்டிவாக இருப்பான். மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் புட்டு பாசிட்டிவாக இருக்கும். இப்போ மார்க்கெட் நெகட்டிவ், அதாவது எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை ஓப்பனுக்கு கீழே. அப்போது இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். இவன் 10 நிமிஷத்தில் எங்கே இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஐ பிரேக் ஆகாதனால இவன் பாருங்கள் லோ பிரேக் பண்ணல, லோவை டச் பண்ணிவிட்டு லோ பிரேக் பண்ணல, மேலே போயிட்டு ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தான் 10 நிமிஷத்தில். எக்ஸாக்ட் மார்க்கெட் என்ன சினாரியோ சேம் சினாரியோ தான். ஓகேங்களா, அதாவது இவனை எப்போ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் இங்கே இருந்ததுனால இந்த இடத்துல எந்த ஒரு அட்வான்ஸ் லெவலும் இல்லை. ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா, இங்கே அட்வான்ஸ் லெவலே இல்லை, ஆனால் இங்கே இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,800 புட்டோட ஓப்பன் ப்ரைஸ். இது லோ, எஸ்டர்டே லோ. ஓகேங்களா, எந்த அட்வான்ஸ் லெவலும் இல்லைனா கூட நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு என்ட்ரி எடுக்கலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஐ, ஓப்பன் ப்ரைஸ், இதை கூட ஒரு லெவலாக வச்சு நம்ம எடுக்கலாம்ட்டு நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், கோர்ஸ் வீடியோவில். ஓகேங்களா, அதனால் இப்போ 168 அப்படின்றது ஒரு இவனோட ஓப்பன் ப்ரைஸ். கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் மேலே போய் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியாமல் ஒரு முட்டிட்டு நேராக புல் பேக் எங்கே வருது அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸில் நிற்கிது. எக்ஸாக்ட் 168 170 இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். கண்டிப்பாக என்ட்ரி எடுத்தால் ஃபஸ்ட் டார்கெட் இதை தான் வைக்கணும், 250 தான் வைக்கணும். ஆக்சுவலாக 170 250 கிட்டத்தட்ட 80 பாயிண்ட். இவன் 80 பாயிண்ட் போவானா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இங்கேருந்து 15 பாயிண்ட்ன்றதான் நம்ம டார்கெட். 170னா 185 டார்கெட். ஓகேங்களா, அது ஒரே கேண்டிலே போயிடுச்சு. அப்போ இந்த போனஸ் பாயிண்ட் இவ்வளோ பாயிண்ட்லாம் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புல் பேக்கில் நீங்கள் போனோன்னா ஃபஸ்ட் டார்கெட் கட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல என்ட்ரி இருக்குதோ அங்கே ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணும். போட்டு வச்சா தான் ஒரு மினிமம் ½ hour வெயிட் பண்ணும்போது இந்த போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஆக்சுவலாக ஒரு 10 நிமிஷத்துலேயே கிடச்சிருச்சு டோட்டல் பாயிண்ட்டும்.
இருந்தாலும் சில டைமில் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் 1/2 ஆகும். அப்போ நீங்கள் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணணும். அப்போ தான் இந்த போனஸ் பாயிண்ட் இது பண்ணணும். நம்ம எப்போதுமே ஒரே ஸ்டைலில் தான் ட்ரேட் பண்ணணும். ஒரு லாட்னா ஒரு லாட் தான், 2 லாட்னா 2 லாட் தான், 15 பாயிண்ட் டார்கெட்னா 15 பாயிண்ட் டார்கெட், ஸ்டாப் லாஸ் 15னா 15. இப்படி தான் நம்ம டிசிப்ளினாக ஒரே ஸ்டைலில் ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் மாதத்துக்கு 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா 2 ட்ரேட் 3 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் 7 ட்ரேட் நீங்கள் வின்னிங்கில் இருந்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் கிடைக்கும். கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு 20-30% நீங்கள் போட்ட கேபிட்டலில் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகேங்களா? இது நம்ம செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஆக்சுவலாக கால் ஆப்ஷன் ஐயை பிரேக் பண்ணாத ரீசன்னால் இவன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. லோ கிட்ட இருந்தாலோ இல்லை லோவுக்கு கீழே இருந்தாலோ லோவில் வந்துடுவான். ஆனால் இவன் பாருங்கள், லோவுக்கு மேலே ஓப்பன் ஆகி லோவை டச் பண்ணிவிட்டு லோவை பிரேக் பண்ண முடியாமல் மேலே போகிறான். ஏன்னா கால் வந்து ஐயை உடைக்கல, மார்க்கெட் ஐயை உடைக்கலையே, அப்போ காலும் ஐயை உடச்சிருக்க மாட்டான். எதுக்கும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். 24,750 அப்படின்ற 24,700 அப்படின்ற காலோட சார்ட் இது பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் என்ன சினாரியோ, சேம் சினாரியோ. அதாவது ஐ பிரேக் பண்ணல, ஓப்பனுக்கு கீழே சேம் சினாரியோ. இப்போது நான் ஏற்கனவே சொல்லுவேன், வீக்லி டேஸில் வந்து ஓப்பனுக்கு கீழே எவனா ஒருத்தன் வந்துட்டானா ஒருத்தன் ஓப்பனுக்கு மேலே போயிடுவான் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ 10 நிமிஷத்தில் இவன் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னா அவன் ஆப்போனண்ட்டு தான் ஓப்பனுக்கு மேலே போகிறான்னு அர்த்தம். அப்போ இன்னொன்று இவன் ஐ பிரேக் பண்ணல, ஓப்பனுக்கு கீழே உடச்சானா நெகட்டிவ். ஓகேங்களா? அப்போது புட் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. இவன் ஐயை பிரேக் பண்ணாதனால அவன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. அப்போ லோவில் வந்து மேலே வரப்போகிறான். அப்போ எங்கே தானே எடுக்கணும்? ஓப்பனை தானே எடுக்கலாம். அங்கே பக்கத்தில் அட்வான்ஸ் லெவல் இருந்தால் எடுக்கலாம், இல்லை எஸ்டர்டே இருந்தால் எடுக்கலாம், இல்லை எஸ்டர்டே லோ இருந்தால் எடுக்கலாம். ஆனால் மார்க்கெட் அதில் இன்சைடில் இருந்ததுனால அது எதுவும் இருக்காது. ஓப்பன் ப்ரைஸ் மட்டும் இருந்ததுனால ஓப்பனை வச்சு நம்ம எடுத்தோம். ரொம்ப சிம்பிள் என்ட்ரி, ரொம்ப ஈஸியான நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ட்ரி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? மார்க்கெட் இன்சைடு நெகட்டிவ், கால் ஆப்ஷனும் நெகட்டிவ் டோட்டல். அதனால் புட்டை செலக்ட் பண்ணோம். புட்டு சேம் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தெளிவாக இருந்தான், அதனால் அவனை எடுத்தோம், ப்ராஃபிட். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் கைஸ் இருக்கும் இது. ஆக்சுவலாக இன்றைக்கி இன்சைட் மார்க்கெட்ன்றதுனால 2 சைடு மூவ் ஆகணும், ஆனால் மூவ் ஆகலை. ஒன் சைடாக தான் மூவ் ஆச்சு, ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. ஓகேங்களா? கடைசியாக தான் ஒரு மூவ்மெண்ட் நல்லா கொடுத்தான். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் ஒரு மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 1/2 அன் ஹவரில் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஓகே, மற்றபடி நடுவில் இன்பிட்வீனில் பாருங்கள் அரைச்சிட்டான் மார்க்கெட்டை. ஓகேங்களா? மேலே கீழே தான். ஓகேங்களா? நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம மெயின் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர்லேயே நம்ம எப்போதுமே நம்ம ட்ரேட் 1/2 அன் ஹவர் 1 ஹவருக்குள்ளே முடிஞ்சிடும். செகண்ட் ஹாஃப் ட்ரேட் நம்ம ரொம்ப ரேராக தான் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும்னு நினச்சாலோ கற்றுக்கணும்னு நினச்சாலும் நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அது வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.